வழிபாடுகள் இருக்கும். வாரந்தோறும் தர்காக்களுக்கு செல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்து கொண்டு மார்க்கம் என செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இணை வைக்கிறார்கள். இணை வைத்த நிலையில் ஒருவன் மரணித்தால் என்ன நிலை? அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது. என்னுடைய உறவினர் தானே, என்னுடைய தாய் தந்தை தானே, என்னுடைய சகோதர சகோதரி தானே, இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்க போகின்றானே, அவனுக்கு நான் செய்த பிரச்சாரம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? உறவுகள் முறிந்துவிடும், நட்புகள் முறிந்துவிடும், அலட்சியம் காட்டுகின்றோமே. அந்த அலட்சியத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டவில்லையேங்க. தன்னுடைய தந்தையிடத்தில் மிக தீரமாக வீரமாக சொன்னார்கள், ஒன்றும் செய்யாத இதை போய் வணங்குகிறீர்களே என சொன்ன பொழுது தன்னை துரத்துவார், தன்னை வீட்டை விட்டு விரட்டுவார் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஞ்சவில்லை. கொள்கை உறுதி அப்படி இருந்தது. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லவா? இது மட்டுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள்? தன் ஊராரிடத்தில் அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். தனக்குத்தானே நன்மை செய்ய முடியாத இவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் இதன் மூலம் என்ன பயனை அடைந்தீர்கள் கேட்கிறாங்க. என கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தளர்ந்து விட்டார்களா? பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் சொன்னார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கம் 10 மாத செயல் திட்டங்களாக எடுத்திருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறை இந்த உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துக் கூறக்கூடிய வகையில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இதர தமிழ் பேசக்கூடிய மக்களிடங்களில் மிக வீரியமாக பல்வேறு கட்ட பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, உலகிற்கு ஒரு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கின்ற இந்த தலைப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த உலகிற்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒருவர் இந்த உலகத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உலக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு சிலர் உலகத்திற்கு இருக்கக்கூடிய சிலருக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள், சிலர் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், சிலர் அவருடைய கருத்தை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். யகுதிகளும் நசாராக்களும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆபிரகாம் என்கின்ற பெயரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர் ஓரிரை கொள்கையில் அவர்கள் தடமாறி இருக்கலாம், ஆனால் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொன்ன கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஒரு காலகட்டத்தில் இருந்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப உலகத்தில் வாழக்கூடிய 700 கோடி மக்களில் யூதர்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் பல கோடி இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் 200 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். அப்ப உலகத்தில் பெரும்பான்மையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தூதராக, ஒரு அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர் எப்படி அந்த இடத்தை பெற்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பகுத்தறிவின் தந்தை என்று சொன்னால் உலகத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். பகுத்தறிவுன்னு பேசுறாங்கல்ல, பகுத்தறிவு என்றால் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பாடம் நடத்தியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கடவுள் இல்லை என சொல்வது பகுத்தறிவு என்று நம்மிடத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு பொருள் இல்லை என சொல்வதற்கு பகுத்தறிவு தேவையில்லை. அது ஒன்றுமில்லை, அது கல் மண் என சொல்வதற்கு பகுத்தாய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது கல் தான், அது மண் தான், அது ஒன்றும் செய்யாது,
ஆனால் இதைவிட ஒரு சக்தி மிக்க ஒன்று இருக்கிறது என சொல்லும் பொழுது அங்கு ஒரு சக்தி இருக்கிறது, அதுதான் கடவுள், அதுதான் இறைவன், அவன் தான் அல்லாஹ் என சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பகுத்தறிவு வேண்டும். அந்த பகுத்தறிவை தூண்டக்கூடிய அந்த பிரச்சாரம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்தது என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையின் மூலம் நமக்கு பாடம் நடத்துகின்றான். அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எப்படி படிப்படியாக சொன்னார்கள், அந்த பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் அவர்களிடத்தில் ஓரிரை கொள்கையை எப்படி சொன்னார்கள் என்பதை இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழகிய வாழ்க்கை வரலாறு இருப்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரம் இருக்கிறதே, அந்த பிரச்சாரம் மக்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய வகையிலும், அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுக்கு புதிய எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் இருந்தது என்பதை நீங்கள் அவருடைய வாழ்க்கை நெடுகிலும், அல்லாஹ்வுடைய அந்த அருள்மறை வசனங்கள் முழுவதிலும் அவர் எப்படி அந்த பிரச்சாரத்தை செய்தார் என்பதை நாம் நிறைய விஷயங்களில் தெரிந்து கொள்ள முடியும். அருள்மறை சொல்கிறது, உங்களையும் உங்களுடைய முன்னோரையும் படைத்த ரப்பை மட்டுமே வணங்குங்கள், அதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, மன தூய்மை உடையவர்களாகவும் ஆக முடியும் என்று அருள்மறை சொல்கிறது. ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது? இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய இன்றைய வாழ்க்கை முறை ஒப்பிட்டு பாருங்கள். அண்ட சராசரத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஏகத்துவ கொள்கையை இந்த இறை மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு படித்தவர்கள், பகுத்தறிவாக பல கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர்கள் படைத்த ரப்பை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களா? படைத்த இறைவன் தான் இந்த அண்ட சராசரத்தை படைத்தான், அவன் தான் மனிதர்களை படைத்தான், அவன் மரணத்தை கொடுப்பான், அவன் தான் மறுமையில் விசாரிப்பான் என்கின்ற அச்ச உணர்வு எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறதா என்றால், இன்றைக்கு பகுத்தறிவு மிளிரக்கூடிய காலத்தில் கூட இறைவனுக்கு இணை துணைகளை கற்பிக்கக்கூடிய, படைத்த இறைவனுக்கு இணைகளை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் ஓரிரை கொள்கை தான் உயிர் மூச்சு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவ்வப்போது தடமாறும் பொழுதும் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த சமுதாயத்திலிருந்து தூதர்களை தேர்வு செய்கின்றான். பலகீனத்தின் காரணமாக மக்கள் தடமாறும் பொழுது அவர்களுக்கு உபதேசத்தை செய்ய சொல்கின்றான். அப்படி லட்சக்கணக்கான தூதர்கள் வந்து இந்த மக்களுக்கு உபதேசம் செய்தும், இந்த தூதர்களுக்கு எல்லாம் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஓரிரை கொள்கையை அழுத்தம் திருத்தமாக சொன்ன பொழுதும் இன்றைக்கும் இணை வைக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, படைத்த இறைவனுக்கு இணை துணையை கற்பிக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்கே இப்படி இருக்கிறார்கள் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் சிந்தித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைத்தான், அவரிலிருந்து ஹவ்வாலை படைத்தான். அந்த இருவரும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரை வணங்கினார்களோ அவர்களைத்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கொள்கை ஆகும். வணக்கம் என்று சொன்னால் அது படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். வணக்கம் என்று சொன்னால் சக மனிதர்களுக்கு கூட வணங்க கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் இணை துணை கற்பிப்பதை மிக கடுமையாக எச்சரிக்கிறது. படைத்த இறைவனுக்கு ஒருவன் இணை துணைகளை கற்பிக்கிறான் என்றால், படைத்த இறைவனின் அவனுடைய வல்லமையை ஒருவன் புரியாமல் இருக்கிறான் என்றால், அவன் இறைவனின் அன்பையும் கருணையும் பெற முடியாது.
அவன் நரகத்திற்கு செல்வான் என்று இந்த மார்க்கம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். இளம் வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். தன்னுடைய மக்களை பார்க்கிறார்கள், இணை வைப்பில் ஊறி திளைக்கிறார்கள். நேர்வழியை சொல்ல வேண்டுமே என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சிந்தித்தார்கள் தெரியுமா? போய் சாதாரணமாக சொல்லவில்லை. அந்த மனிதர்களிடத்தில் பகுத்தறிவை தூண்டக்கூடிய பிரச்சாரம் தான் அவர்களை வென்றெடுக்கும் என்கின்ற அந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்ததின் காரணமாக எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, கொள்கையை சொல்வதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். போய் சொல்றாங்க, இந்த கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு என்ன நன்மையை தந்துவிடப் போகிறது? நீங்கள் பேசக்கூடியதை கேட்கிறதா அல்லது உங்களுக்கு பதில் சொல்லுமா? நன்மை செய்யுமா அல்லது தீமை செய்யுமா? இதை போய் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என அந்த மக்களிடத்தில் கேட்ட பொழுது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எங்களுடைய தெய்வங்களையா நீ விமர்சிக்கின்றாய்? எங்களுடைய தெய்வங்கள் சக்தி மிக்கது, உன்னை முடக்கிவிடும், உனக்கு கடுமையான வேதனையை கொடுத்துவிடும் என சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் எல்லாம் உள்ள சக்தி மிக்க ரப்பை வணங்குகின்றேன். அவன் நாடினால் ஒழிய எனக்கு என்றும் செய்ய முடியாது உங்களால் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, அந்த சொல் எவ்வளவு ஒளிவு வைக்கிறது தெரியுமா? நாம ஒரு அழகிய மார்க்கமாக, அழகிய வழிகாட்டுதலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுக்கிறோமே, எடுக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாழ்க்கை தரக்கூடிய படிப்பினை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் போய் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னோம் என்று சொன்னால், படைத்த ரப்பை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தெய்வங்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்களா என்று அடுத்த கேள்வி வரும். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தில் நிறைய தியாகம் செய்தவர்கள், அவர்கள் எங்களுக்கு மறுமையில் பரிந்து பேசுவார்களே, அந்த அவுலியாக்களையா நீ விமர்சிக்கிறாய் என்கின்ற கேள்வி வரும். அவர்களிடத்தில் உனக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் என்று அச்சமூட்டுவார்கள். அச்சமூட்டும் போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் பக்கம் நான் இருக்கிறேன், அவன் நாடினால் ஒழிய எனக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது என்று சொன்னார்களே, அந்த ஓரிரை கொள்கை உறுதி மனிதர்களுக்கு வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிய வரலாறு தரக்கூடிய நமக்கு பாடம். இன்றைக்கு பார்க்கிறோமேங்க, அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இடத்தில் அவனால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோமே. இணை வைத்தீர்கள் என்றால் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையின் மூலம் நமக்கு உபதேசம் சொல்கின்றானே, அந்த உபதேசம் எல்லாம் பயனளிக்கிறதா? நேர்வழியை விட்டு வழிகாட்டை வாங்கியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அந்த மக்களாக இன்றைக்கு இஸ்லாமியர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, நேர்வழியில் இருப்பார்கள், படைத்த ரப்பை வணங்குவார்கள், அவன் அனுப்பிய தூதரை ஏற்றுக்கொள்வார்கள், அவன் கொடுத்த அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மட்டும் மார்க்கம் அல்ல, அவர்கள் மட்டும் எங்களுக்கு போதாது, எங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறார்கள், அந்த முன்னோர்களையும் நாங்கள் பிரார்த்திப்போம், அவர்களிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறதே. இந்த கூட்டத்தில், இந்த கூட்டங்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களே, ஒன்றும் செய்யாத, ஒன்றும் பார்க்காத, தீமை செய்ய முடியாத, நன்மை செய்ய முடியாத இதையா வணங்குகிறீர்கள் என்று கேட்டார்களே, அந்த கேள்வியை இவர்களை பார்த்து கேட்க வேண்டும். நீங்கள் நல்லடியார்கள், அவுலியாக்கள் என சொல்லிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறீர்களே, இவர்கள் உங்களுடைய பேச்சுக்களை செவியேற்பார்களா? அல்லது உங்களுக்கு இவர்கள் நன்மை செய்ய முடியுமா? அல்லது இவர்கள் உங்களுக்கு தீமையாவது செய்ய முடியுமா என்கின்ற கேள்வியை எழுப்பும் பொழுது அவர்களுக்கு பகுத்தறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மண்ணோடு மண்ணாக மண்கி மரணித்து விட்டான், அந்த மனிதனிடத்தில் கேட்பதால் என்ன பிரதிபலன் கிடைத்து விட போகிறது என்கின்ற அந்த செய்தி அவர்களுக்கு உணர்த்த வேண்டுமா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தினார்கள். தந்தையிட்ட போறாங்க, என் தந்தையே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
தனக்குத்தானே நன்மை செய்ய முடியாத, கேட்காத, பார்க்காத இவற்றையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? பார்க்காத, கேட்காத, தனக்குத்தானே நன்மை செய்ய முடியாத ஒன்றை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என சொன்ன பொழுது அவருடைய தந்தை சொன்னார், இப்ராஹிமே, என்னை விட்டு ஓடிவிடு, நான் உன்னை கல்லால் அடித்து விரட்டுவேன், கண்ணுக்கு தெரியாத இடத்திற்கு ஓடிவிடு என சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கொள்கை உறுதி எப்படி இருந்தது? தந்தை என்பதற்காக தளர்ந்து விட்டாரா? தந்தை என்பதற்காக மார்க்கத்தை சொல்வதற்கு அவர் கொஞ்சம் தயக்கம் காட்டினாரா? தன்னை அரவணைத்த தந்தையாக இருந்தாலும் சரி, இணை வைக்கக்கூடிய விபரீதத்தை செய்யும் பொழுது நீங்கள் சைத்தானுடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள், சைத்தான் பகிரங்க வழிகேடனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பிரச்சாரம் செய்தார்களே, அதில் நிறைய அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்திலும் இருக்கிறார்களேங்க. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை சர்வசாதாரணமாக செய்கிறார்களே. வணக்க வழிபாடுகள் இருக்கும், வாரந்தோறும் தர்காக்களுக்கு செல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த முழுமையாக்கப்பட்ட மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை செய்து கொண்டு மார்க்கம் என செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பிரச்சாரம் செய்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இணை வைக்கிறார்கள். இணை வைத்த நிலையில் ஒருவன் மரணித்தால் என்ன நிலை? இறைவனை மறுத்த நிலையில் ஒருவன் மரணித்தால் என்ன நிலை? அவனுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறதே. என்னுடைய உறவினர் தானே, என்னுடைய தாய் தந்தை தானே, என்னுடைய சகோதர சகோதரி தானே இணை வைக்கக்கூடிய நிலையில் மரணிக்க போகின்றானே, அவனுக்கு நான் செய்த பிரச்சாரம் என்ன? நாம் என்ன நினைக்கிறோம்? உறவுகள் முறிந்துவிடும், நட்புகள் முறிந்துவிடும், அலட்சியம் காட்டுகின்றோமே. அந்த அலட்சியத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டவில்லையேங்க. தன்னுடைய தந்தையிடத்தில் மிக தீரமாக, வீரமாக சொன்னார்கள். ஒன்றும் செய்யாத இதை போய் வணங்குகிறீர்களே என சொன்ன பொழுது தன்னை துரத்துவார், தன்னை ஊர் நீக்கம் செய்வார், தன்னை வீட்டை விட்டு விரட்டுவார் என நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஞ்சவில்லை. கொள்கை உறுதி அப்படி இருந்தது. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அல்லவா? இது மட்டுமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள்? தன் ஊராரிடத்தில், அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். தனக்குத்தானே நன்மை செய்ய முடியாத இவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் இதன் மூலம் என்ன பயனை அடைந்தீர்கள் கேட்கிறாங்க. என்ன நன்மை உங்களுக்கு கிடைத்து விட்டது என கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், நாங்கள் வணங்குவோம் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தளர்ந்து விட்டார்களா? ஊராரெல்லாம் ஒன்று கூடி இருக்கும் போது சொன்னார்கள், இது தன் ஒண்ணுமற்றது, சக்தியற்றது, இவர்களை உடைப்பேன் என சொன்னார்கள். பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் சொன்னார்கள். எப்படி உடைப்பேன் தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் ஊருக்கு செல்கிறார்கள் எல்லோரும், அப்பொழுது எல்லா சிலைகளையும் உடைத்துவிட்டு அவர்கள் மீது அந்த கோடாரியை மாற்றிவிட்டு சொன்னார்கள், இதோ இருக்கிறதே இந்த பெரிய சிலை தான் மற்றவற்றை உடைத்து விட்டது என சொன்ன பொழுது அங்கு ஒரு கூட்டம் சொன்னார்களா, அது பேசாதே, பார்க்காதே, அது எப்படி உடைத்து இருக்கும் என சொல்லிவிட்டு நாம் தான் அநியாயம் செய்து விட்டோமோ என ஒரு கூட்டம் சிந்தித்தது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. அந்த சிந்தனை உணர்வை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா மக்களிடத்தில்? இணை வைக்கிறார்கள். படைத்த இறைவனின் வல்லமை தெரியவில்லை, படைத்த இறைவனின் அன்பு தெரியவில்லை, படைத்த இறைவன் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி அச்சம் இல்லை. தன்னைத்தானே செதுக்கிய மனிதன் அந்த செதுக்கியவற்றை இன்றைக்கு கடவுளாக காண்டு கொண்டிருக்கின்றானே. கல்லில் கலைநயம் பார்க்கலாங்க, கடவுளை பார்க்க முடியுமா? சொன்னால் பிரச்சனை வரும் என்கின்ற அச்சம் வருகிறதே, அந்த அச்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. பகிரங்கமாக போட்டுடைத்தார்கள். இது ஒன்றும் செய்யாது, இதை போய் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே என சொல்லி அவருடைய பகுத்தறிவை தூண்டக்கூடிய பிரச்சாரத்தை செய்தார்களே, அதில் நிறைய முன்னுதாரணம் நமக்கு இருக்கிறது. தளர்ந்து விடக்கூடாது. எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள்? அவன் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தான், அவன் தானே உங்களை மரணமடைய செய்வான், அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பானே, அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த அருள்மறை வசனங்களை மக்களிடத்தில் சொல்ல வேண்டாமா?
உயிரை கொடுப்பவன் இறைவன், உயிரை எடுப்பவன் இறைவன். அதற்கு பிறகு மறுமை வாழ்வு உண்டு. அந்த மறுமை வாழ்வு மகத்துவமான அந்த வாழ்வு, அந்த வாழ்விற்கான சோதனைத்தான் இந்த உலக வாழ்வு. சொல்லி இருக்கின்றோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய மனநிலையை புரிந்து பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்யணுங்க, அது பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரவு மூடிக்கொண்ட பொழுது நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். அது பிரகாசமாக இருந்தது. இதுதான் கடவுள் என்று சொன்னார்கள். அது மறைந்த பிறகு சந்திரனை சொன்னார்கள். அது மறைந்த பிறகு சூரியனை சொன்னார்கள். இவற்றையெல்லாம் மறைந்து விடுகிறது. நான் நீங்கள் இணை வைக்கக்கூடியவற்றை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறேன் என்று பிரச்சாரம் செய்தார்களே, அந்த பிரச்சாரத்தில் எந்த அளவிற்கு பகுத்தறிவு இருக்கு தெரியுமா? சந்திரனை பார்க்கும் பொழுது கடவுள் என்றார்கள். அந்த மக்கள் சிந்தித்தார்கள் கடவுள் என்று. ஆனால் அது மறைந்த பிறகு சொன்னார்கள், மறையக்கூடியது எப்படி கடவுளாக இருக்கும்? மிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய சூரியனை பார்த்து கடவுள் என்று சொன்னார்கள். அது மறைந்த பிறகு சொன்னார்கள், அதுவும் மறைந்து விட்டது. மறைந்தவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? மக்களுடைய அந்த பகுத்தறிவை அவர் சிந்திக்க வைத்தார்கள். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிய வரலாறு. பகுத்தறிவு ரீதியாக இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நம்முடைய இறுதி தூதருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அவ்வளவு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அச்சப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். யார் எதிர்த்து நின்றாலும் ஏகத்துவத்தை சொல்வதற்கு அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடுக்கடுக்கான அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா அருள்முறையின் மூலம் காட்டுகின்றான். நம்ருத் என்கின்ற மன்னனிடத்தில் நிறுத்தப்படுகிறார். மன்னன் கேட்கிறான், உன்னுடைய இறைவன் யார் என்று. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னுடைய இறைவன் யார் தெரியுமா? என்னுடைய இறைவன் உயிரை கொடுப்பவன் அவன்தான், மரணத்தை கொடுப்பவன் அவன்தான் என சொன்ன பொழுது அந்த மன்னன் என்ன செய்தான்? எனக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்றான். அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பகுத்தறிவான அந்த பதிலை பாருங்கள். அப்படி உனக்கு ஆற்றல் இருக்கிறதா? நீ இறைவனாக இருந்தால் என்னுடைய இறைவன் கிழக்கே சூரியனை உதிக்க வைக்கின்றான், நீ இறைவனாக இருந்தால் மேற்கே சூரியனை உதிக்கவை என சொன்ன பொழுது அந்த மனிதன், அந்த மன்னன் வாயடைத்து நின்றானே. இதுதான் பகுத்தறிவான பிரச்சாரம். இறைவன் யார்? பகுத்தறிவு கேட்கிறதே. இறைவன் எங்கிருக்கிறான்? அவனுடைய ஆற்றல் என்ன? பகுத்தறிவு கேட்கிறது. அதை வைத்து சொல்கின்றான், கடவுள் இல்லை என்கின்றான். கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்கின்றான். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை அருள்மறை வசனங்கள் கொடுக்கிறதே. அந்த அருள்மறை வசனங்களை நாம் மேற்கோள் காட்டி பிரச்சாரம் செய்யலாமா இல்லையா? அல்லாஹ் சொல்கின்றான், நான் தான் மனிதர்களை கையினால் படைத்தேன். ஆதமை படைத்தேன், ஆதமிலிருந்து ஹவ்வாளை படைத்தேன், அந்த இருவரிலிருந்து தான் இந்த மனித குலத்தையே பல்கி பெருக செய்தேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. அந்த அருள்மறை வசனத்தை மக்களிடத்தில் சொல்லுங்கள். மனிதர்கள் மனிதர்களாகத்தான் படைக்கப்பட்டார்கள் என சொல்லப்பட்டால் டார்வின் கொள்கையை சொல்வான். என்ன சொல்வான்? மனிதன் மனிதனாக படைக்கப்படவில்லை, பரிணாம வளர்ச்சி என்று சொல்வான். குரங்கு மனிதனானது என்று சொல்வான், மிருகங்கள் மனிதனானது என்று சொல்வான். கேள்வி என்ன? பகுத்தறிவாக கேட்பதாக அவன் நினைக்கின்றான். சரி, அவன்கிட்ட திருப்பி கேட்கணும். அப்ப ஒரு மிருகம் தான் மனிதனாக ஆனது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குரங்கு மனிதனாக ஆக வேண்டுமே. 5000 ஆண்டுகள் அல்லது 10,000 ஆண்டுகள் ஆனால் ஒரு மிருகம் மனிதனாக ஆகிறது என்று சொன்னால் இன்றைக்கு எந்த மிருகம் மனிதனாக ஆனது? அவனிடத்தில் கேள்வி கேட்கணும் இல்ல? அவன் அடுத்தது நம்மை கேட்பான், மனிதனை மனிதன் தான் படைக்கிறான் தெரியுமா? இன்றைக்கு குளோனிங்கள் மூலம் ஒரு உயிரை இன்னொரு உயிர் படைக்க முடிகிறது என்று கேட்பான். அப்போதும் அருள்முறையை படைக்க வேண்டும். அருள்மறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பகுத்தறிவாக பிரச்சாரம் செய்தார்களோ அதுபோல ஆயிரம் விஷயங்களை அருள்முறை நமக்கு உபதேசமாக சொல்கிறது. குளோனிங் மூலம் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மூலம் படைக்கின்றான். ஒரு ஆடை அதே போல ஆடாக படைக்கின்றான். அவ படைப்பினம் இல்லையே, கடவுள் இல்லையே என்று கேட்பான். அப்போது அவனுடைய பகுத்தறிவை தூண்டக்கூடிய பிரச்சாரம் தேவை. ஒரு மனிதனை நீ இன்னொரு மனிதனாக உருவாக்க முடியும்.
ஒரு ஆடை அதே போல குளோனிங் முறையில் நீ உருவாக்க முடியும். ஆனா இதை உருவாக்குவதற்கு உனக்கு தேவையான மரபணு என்கின்ற உயிரணு இருக்கிறதே, அந்த உயிரணுவை படைத்தவன் ரப்புல் ஆலமீன். அந்த உயிரணு தாண்டா படைத்த இறைவனின் அத்தாட்சியாக இந்த பூமியில் இருக்கிறது என்று அவனிடத்தில் பிரச்சாரம் செய்யணுமா இல்லையா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். பகுத்தறிவை தூண்டக்கூடிய வகையில் செய்தார்கள், சிந்தித்தார்கள். நீங்க இணையதளத்தை 2022 இணையதளத்தை நீங்கள் புரட்டினீர்கள் என்றால் 50,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க உலகம் முழுவதும் 800 கோடியில் 50,000 பேருங்கிறது சொற்பமானது. ஆனால் இந்த 50,000 நபர்கள் யார் என பார்க்க வேண்டும். இந்த 50,000 நபர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. மிகப்பெரிய அறிவியல் மேதைகள், மிகப்பெரிய மருத்துவ அறிஞர்கள், மிகப்பெரிய புவியியல் ஆய்வாளர்கள், மிகப்பெரிய வானியல் ஆய்வாளர்கள், பல்வேறு கருத்துக்களை விமர்சனம் செய்யக்கூடிய ஆய்வாளர்களாம் இந்த 50,000 பேர். நாங்கள் அருள்முறையை புரட்டினோம். ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு பல்வேறு புதிய புதிய விளக்கங்களை கொடுத்தது, தேடுதலை கொடுத்தது. அந்த தேடுதலின் விளைவாக நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்களே, இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? இந்த அருள்மறை என்கின்ற அருள்மறை வசனம் தரக்கூடிய பகுத்தறிவை தூண்டக்கூடியதிலிருந்து வந்தது. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். பகுத்தறிவு ரீதியாக அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றானுங்க, உங்களுடைய கழுத்தை உயர்த்தி பாருங்கள், வானத்தில் வட்டமடிக்கக்கூடிய பறவை சிறிது நேரம் இறக்கை அசைத்து அசைத்து பறக்கிறது. சிறிது நேரம் அசைக்காமல் பறக்கிறது. எப்படி முடிகிறது தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஆற்றலால் ஈர்த்து வைத்திருக்கிறான் சொல்றான். இதை நம்ம சொன்னா அவன் புவியர் ஈர்ப்புங்குவான். நீ என்ன வேணுமோ அதுக்கு பேர் வச்சுக்க, இதுதான்டா அல்லாஹ்வுடைய சக்தி என்று அவனிடத்தில் சொல்ல வேண்டுமா இல்லையா? இது போன்ற விஷயங்கள் பகுத்தறிவில் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரச்சாரம் இது போன்றுதான் இருந்தது. இன்னைக்கு அந்த பகுத்தறிவான பிரச்சாரம் மக்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா? உலகத்திற்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை காட்டுகின்றான். நான் நேசிக்கக்கூடிய இறை தூதரையே பின்பற்ற சொல்கின்றான் ரப்புல் ஆலமீன். அப்படி சொல்லக்கூடிய அந்த அருள்மறை வசனத்தை படிக்கக்கூடிய நாம் அல்ல, என நன்கு படித்த மார்க்க அறிஞர்கள் அந்த பிரச்சாரத்தை செய்கிறார்களா? இணை வைக்காமல் மனிதர்கள் வாழ வேண்டும், மறுமை நாளில் அது குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்கின்ற அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய அந்த பிரச்சார களத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள். வணக்க வழிபாடுகள் என்ற பெயரில் படைக்கப்பட்டவரிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலைகளை இன்றைக்கு மார்க்க அறிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்களே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்த மார்க்கமா? இதுதான் அழகிய மார்க்கமா? நன்மையும் தீமையும் படைத்த இறைவனிடத்திலிருந்து வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள். பொறுமையாளர்களோடு நான் இருக்கிறேன் என்றான் ரப்புல் ஆலமீன். ஆனால் இன்றைக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். யாரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் தெரியுமா? அவனால் படைக்கப்பட்டவரிடத்தில் போய் நிற்கிறார்கள். ஏங்க இப்படி போய் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் எங்களுக்கு மறுமை நாளில் பரிந்து பேசுவார்கள், அதனால் இந்த பிரார்த்தனையை நாங்கள் செய்கிறோம் என சொல்கிறார்களே. பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகளார் கற்றுத் தந்தார்கள். எப்படி வணக்க வழிபாடு எப்படி இறைவனுக்காக செய்கின்றோமோ அதுபோல அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கப்படுகிறதா? அவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிடத்தில் கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோமேங்க. இதை சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் அலட்சியமாக இன்றைக்கு மார்க்கத்தை மக்களிடத்தில் முழுமையாக சொல்லாமல் அதை மறைத்து கொண்டு வாழ்கிறார்களே. மறைப்பவரை அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கின்றானே. அல்லாஹ் தான் இந்த அண்ட சராசரத்தை படைத்தான். அவன்தான் மறுமை நாளின் அதிபதியாக இருக்கின்றான். மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதன் அணு அளவிற்கு நன்மை செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் மறுமை நாளில் விசாரித்து கூலியை கொடுப்பான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றானே. அந்த விஷயத்தை மக்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்களா? ஓரிரை கொள்கையை இந்த மார்க்கத்திற்காக சொல்வதற்கு எத்தனை எத்தனை தூதர்கள் இந்த உலகத்தில் தியாகம் செய்திருக்கிறார்கள், உயிரை இழந்திருக்கிறார்கள். சொல்லியிருக்கிறார்களா? அபூ ஹுரைரா அவர்கள், நபிகளார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு அவருக்கும் அவருடைய தோழருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இனி மக்களிடத்தில் எந்தவித பிரச்சாரமும் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டு கோபத்தோடு வீட்டுக்கு வந்து விடுகிறார்.
வந்தவருக்கு உள்ளமெல்லாம் பாரமாகி விடுகிறது, கண்கள் எல்லாம் குளமாகி விடுகிறது. ஓடோடி வருகிறார் தெருவிற்கு. அல்லாவின் வல்லமைகளை சொல்கிறார், அல்லாவின் பண்புகளை சொல்கிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் எப்படி நரகத்தை வைத்திருக்கிறான் என அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். சொர்க்கத்தை பற்றி சொல்லி அதனுடைய தேடுதலை உருவாக்குகிறார். தோழர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மோடு சண்டையிட்டு விட்டு கோபித்துக் கொண்டு சென்றார். மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சென்றார். ஆனால் சென்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் வந்து பிரச்சாரம் செய்கிறார்களே என அவரிடத்தில் விளக்கம் கேட்கிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த எண்ணத்தோடு தான் சென்றேன். ஆனால் நான் வீட்டுக்கு சென்ற பிறகு எனக்கு ஒரு அருள்மறை வசனம் ஞாபகத்திற்கு வந்தது. இறைவன் அந்த வசனத்தை என்னுடைய நினைவில் கொண்டு வந்தான். அந்த வசனம் நினைவுக்கு வந்த பிறகு என்னுடைய உள்ளமெல்லாம் பாரமாகிவிட்டது, கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டது. நான் ஓடோடி வந்து பிரச்சாரம் செய்கிறேன் என சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், அது என்ன வசனம் தெரியுமா, யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அருள்மறையின் மூலம் தெரிந்து கொண்டு அதை பிற மக்களிடத்தில் சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான் என்கின்ற வசனம் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு பாரமாக இருந்ததாம், கண்கள் எல்லாம் குளமாகி விட்டதாம். மறுமை நாளில் இந்த கேள்விக்கு நான் என்ன பதிலை சொல்ல போகிறேன் என்ற அச்சத்தின் காரணமாக ஓடோடி வந்து பிரச்சாரம் செய்தேன் என்று சொன்னார்களே. அந்த பிரச்சாரத்தை அருள்மறையில் படித்தவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாதா? அந்த அருள்மறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுக்க கூடாதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக காட்டுகின்றானேங்க. ஏகத்துவத்தில் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார், எவ்வளவு தியாகங்களை செய்தார். கட்டுப்படு என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்டாரே. ஒன்றை செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டால் ஏன், எதற்கு, எப்படி நடக்கும், செய்ய முடியுமா என்ற எந்த கேள்வியும் இல்லாமல் இறைவனுடைய கட்டளை நான் கட்டுப்படுகிறேன் என்று கட்டுப்பட்டாரே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல வேண்டாமா? அருள்மறை வசனம் இருக்கிறது. அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வதன்ஸௌன அன்ஃபுஸகும் அன்தும் ததுலுனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்மறையை படித்துக் கொண்டு அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மக்களே, உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். ஒவ்வொரு அருள்மறை வசனமும் நம்முடைய உள்ளத்தை கிழித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உபதேசம் செய்கின்றோம், நம்முடைய இல்லங்களில், நம்முடைய வீடுகளில் நமக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இணை வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களே. அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? பிறருக்கு உபதேசம் செய்கின்றேன், எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர் இணை வைப்பை பற்றி தெரியாமல், அச்சமில்லாமல், பயமில்லாமல் வாழ்கிறாரே, அவருக்கு சொல்ல வேண்டுமே. ஆனா மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்திற்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள், ஏகத்துவ பிரச்சாரத்தை எப்படி அடுக்கடுக்காக எடுத்து வைத்தார்கள், சொல்ல வேண்டுமா இல்லையா? அதுதானங்க இதனுடைய செயல் திட்டம். நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஏகத்துவத்திற்காக தியாகம் செய்தார்கள். ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்காக ஊரை விட்டு வந்தார்கள், உற்றார் உறவினர்களையும் இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்து பிரச்சாரம் செய்தார்கள் என்று எனக்கு தெரியும் என சொல்லக்கூடிய மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? மத நல்லிணக்கம் என சொல்லிக்கொண்டு மாற்று மத மக்கள் வரக்கூடிய அந்த விழாக்களுக்கு அவர்கள் விக்கிரகங்களை கொண்டு வரும் பொழுது அதற்கு மாலை அணிவிப்பதும், அதற்கு பாலபிஷேகம் செய்வதும், அதற்கு தண்ணீர் ஊற்றி வரவேற்பதையும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. இது இணை வைப்பின் உச்சம் அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை தெரிந்து கொண்ட நான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கையை புரிந்து கொண்ட நான், மத நல்லிணக்கம் என்ற பெயர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதற்கு முற்றிலும் மாற்றாக இணை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றேனே, அதில் நான் பங்கேற்கணுமா? அவரோடு சண்டை போட வேண்டாம். அவர்களுக்கு உணவை கொடுப்போம், முடிந்த பொருளாதாரத்தை தொடுவோம், அவருடைய துன்பங்களில், அவருடைய கஷ்டங்களில் பங்கேற்போம். அவருக்கு ஒரு துறை என்று சொன்னால், குறை என்று சொன்னால் முன்னின்று எல்லா சேவைகளை செய்வோம். ஆனால் ஓரிரை கொள்கை என்று வந்து விட்டால் நீ வேறு நான் வேறு, நீ வணங்கியதை விட்டு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறுதியாக இருந்தார்களே, அந்த அழகிய முன்பாதை நமக்கு வேண்டாமா? சர்வசாதாரணமாக இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒரு சிலைக்கு சாம்பிராணி போட்டுக் கொண்டிருக்கின்றான். அத்தனை ஊடகங்களும் இதோ பாருங்கள் மத நல்லிணக்கம், இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய வரவேற்பை பாருங்கள். இது இஸ்லாம் இல்லைங்க, இது சொல்லல.
அந்த மார்க்கத்தை நாம் குறை சொல்லவில்லை, அந்த மார்க்கத்தை நாம் குறை சொல்லுமாறு சொல்லவும் இல்லை, அதை செய்யவும் வேண்டாம். ஆனால் எதை மார்க்கம் என்று சொன்னார்களோ, எந்த ஓரிரை கொள்கைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செய்தார்களோ அதற்கு மாற்றாக இன்றைக்கு சர்வசாதாரணமாக மத நல்லிணக்கம் என்கின்ற பெயரில் மக்கள் இன்றைக்கு இணை வைக்கக்கூடிய விபரீதத்தை செய்கிறார்களே, இதை பற்றி மார்க்க அறிஞர்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டாமா? மக்களிடத்தில் சொல்ல வேண்டாமா? சொல்ல வேண்டியது நமது கடமை அல்லவா? என்ன நினைக்கிறோம்னா அச்சம் வந்துருது, ஏதாவது சொன்னா பிரச்சனை வந்து விடுமோ, ஏதாவது சொன்னால் இன்றைக்கு பாசிசம் நம் மீது அடக்குமுறையை திணித்து விடுமோ என்கின்ற அச்சம் வருகிறது. அல்லாவை வணங்கி அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என சொல்ல பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா? அவர்களிடத்தில் ஒரு வானவரை அனுப்புகின்றான். நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்ட தீரும் என்று சொல்கிறார்கள். எப்போது தெரியுமா? நான் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கிறேன் என சொல்லும் பொழுதுதான் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான்? ஒரு வானவரை அனுப்பி நீங்கள் அச்சப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்ட தீரும் என்று சொல்கின்றானே ரப்புல் ஆலமீன். அதற்காக தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பிறருக்கு உபதேசம் செய்வது மட்டுமல்ல, நம்மை நாமே எப்படி வாழ வேண்டும் என்கின்ற உபதேசத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தயக்கம் இருக்கிறது, நடுக்கம் இருக்கிறது, ஒரு விதமான நம்பிக்கையில் குளறுபடிகள் இருக்கிறது. நடக்குமோ நடக்காதோ, இதுவெல்லாம் நடக்குமா என்கின்ற ஐயப்பாடு மனிதர்களிடத்தில் இருக்கிறது. வீதியில் கடை வைத்திருக்கிறார், நான் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும், இந்த உலகத்திற்கே நான் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வேண்டும் என்று இறைவனிடத்தில் கையேந்துங்கள் என்று சொன்னால் அது எப்படிங்க நடக்கும்? நான் வீதியில் கடை வச்சிருக்கிறேன், 10,000 ரூபாய் கூட ஒரு மாசத்துக்கு என்னால் சம்பாதிக்க முடியாது, ஆனால் நாட்டிற்கே உலகிற்கே நான் பணக்காராக முடியுமா என்ற அந்த அச்சம் இருக்கிறதே, அந்த அச்சம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் கிடையாது. இறைவன் கொடுப்பான், அவனிடத்தில் கேட்டால் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த காரணத்தினால் தான் வயது முறிந்த பொழுதும் தனக்கு பிள்ளை செல்வங்கள் இல்லை என்ற நிலையிலும் தன்னுடைய ரப்பு கொடுப்பான் என்கின்ற அந்த உறுதி மனப்பான்மை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்ததில்லை. அந்த உறுதி மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னால் 70 வயது கடந்து விட்டார்கள், தனக்கு குழந்தை பிறக்குமா என்கின்ற ஒரு நிலை அவருக்கே சந்தேகம் வரும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்கின்ற உறுதி மனப்பான்மை இருந்ததே, அந்த உறுதி மனப்பாடு நம்முடைய வாழ்க்கை பயணிக்கிறதா? ஏதாவது கஷ்டம் வந்தால், துயரங்கள் வந்தால், துன்பங்கள் வந்தால் ஏன்டா எனக்கு இப்படி சோதனை ஏற்படுகிறதோ தெரியவில்லையே, இதுவெல்லாம் நடக்குமா, இதால் என்னால் செய்ய முடியுமா என்று முடங்கி போய் விடுகின்றோமே. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்காமல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காமல். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்தார்கள். தன்னுடைய மனைவியும் பச்சிலம் குழந்தைகளையும் படைத்த இறைவன் விட்டு விட்டு வாங்கல் என்று சொன்ன பிறகு அடுத்த நிமிடமே அதற்கான ஆயத்தமானார்களே. இது இறை கட்டளை என்று சொன்ன பிறகு அவருடைய மனைவியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அமைதியாக இருந்தார்களே, அது நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? இறை கட்டளை என்று சொன்னால் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை கற்றுத் தந்தார்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த கட்டுப்படுதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அருள்மறை வசனத்தில் சொல்கின்றான், மிக எளிமையான திருமணத்தில் தான் அருட்கொடை இருக்கிறது என்கின்றான். ஒரு இறை வசனம், ஒரு கட்டுப்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு சாதாரண உலக வாழ்வுங்க, மனிதன் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் கட்டுப்பட முடிகிறதா நம்மால்? குறைந்த செலவில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அவனுடைய அருள் வேண்டும் என்பதற்காக குறைந்த திருமணத்தை நம்மால் செய்ய முடிகிறதா? கட்டுப்படுவதற்கு மனது மறுக்கிறது. இந்த உலக ஆதாயம் தான் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிறான். அற்பம்னு சொல்லல, அற்பத்திலும் அற்பம், கொசுவின் இறக்கையை விட அற்பமானது என்று சொல்கிறான் என்றால் இந்த உலக வாழ்வு அற்பமானதுங்க. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணித்து விடும். அவனுடைய அர்ச்சை சுமக்கக்கூடிய அந்த வானவர்கள் மரணிப்பார்கள், ஜின்கள் மரணிப்பார்கள்,
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் மரணித்துவிடும். நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அவனை மறுமையில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடிய நாம் கட்டுப்படுதலில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம்? கஷ்டங்கள் வந்தால், துயரங்கள் வந்தால், என்னை இறைவன் ஏன் இப்படி சோதிக்கிறானே என்று நம்முடைய உதடுகள் உச்சரிக்கிறதே. ஆனால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலைவனத்தில் இருந்தார்களே, இறைவனின் கட்டளையா இது? அடுத்த நிமிடம் ஒன்றும் பதில் பேசாமல் அங்கேயே இருந்தார்களே, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவான் என்று. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகிய வரலாறு தரக்கூடிய பாடம் அல்லவா? அந்த பாடத்தை எல்லாம் பயின்ற நாம் நம்மை பக்குவப்படுத்தி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கின்றோம். அருள்மறை வசனம் என்கின்ற திருமறை வசனத்தை பற்றிய மிகப்பெரிய செயல் திட்டத்தை எடுத்து 10 மாதங்கள் செயல் திட்டத்தை கொடுத்தோம். விளைவு என்னானது தெரியுமா? அருள்மறை, அல்லாஹ்வுடைய அந்த அருள்மறை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உள்ளங்களில் பதிந்திருக்கிறது. திருமறையை படிக்காதவர்களும் புரட்டி புரட்டி படித்தார்கள். மனனம் செய்யாதவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சில வசனங்களை மரணம் செய்தார்கள். அது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. சிறுகொழிப்பு மாநாட்டை நடத்தினோம். இன்றைக்கு தர்காக்கள் எல்லாம் காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. இணை வைத்தால் இறைவனுடைய கடுமையான வேதனை கிடைக்கும் என்பதால் தர்காக்களுக்கு செல்லக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டதே. அது நாம் நடத்திய புரட்சி அல்லவா? இளைஞர்கள் சினிமா நடிகர்களை ரோல் மாடலாக வைத்திருப்பார்கள், கிரிக்கெட் பிளேயர்களை ரோல் மாடலாக வைத்திருப்பார்கள். நீ இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனை ரோல் மாடலாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், வழிகாட்டியாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், நபிகளாரைத்தான் நீ வழிகாட்டியாக வைக்க முடியும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாட்டை நடத்தினோமே. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பச்சிலம் சின்ன இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இறை தூதர் நபிகளாரை பின்பற்றக்கூடிய வகையில் மாறினார்களே. அங்கொண்டும் இங்கொண்டுமாக முடிமலைத்துக் கொண்டிருக்கிறது. பார்ப்பதற்கு அசிங்கமாக இருந்தாலும் என்னுடைய நபிகளார் வைத்தார்கள். நான் அவரை நேசிக்கிறேன், அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நான் சுன்னத்தை பேழ்கிறேன் என்று ஒரு இளைஞர் கூட்டம் தயாரானதே. பள்ளிவாசல்களில் இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இப்படியெல்லாம் பிரச்சாரம் செய்தோம்ல, அந்த பிரச்சாரத்தின் விளைவு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல்பாடிலும் வர வேண்டும். ஏகத்துவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவிற்கு உறுதியாக இருந்தார்கள், எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள், எந்த அளவிற்கு கொள்கை என்று சொன்னால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள். யாராக இருந்தாலும் ஏகத்துவத்தை சொல்வதற்கு அச்சமில்லாமல் வாழ்ந்தார்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். ஏதோ உபதேசத்தை கேட்டோம் சென்று விட்டோம் என்பதற்காக அல்ல. 10 மாத செயல் திட்டங்களும் நம்மிடத்தில் பலவித மாற்றங்களை உருவாக்க வேண்டும். என்ற அளவிற்கு, என்னால் முடிந்த அளவிற்கு எனக்கு எதிராக இருக்கக்கூடிய நண்பர்கள், விரோதிகள் யாராக இருந்தாலும் சொல்லி மார்க்கத்தை சொல்வேன். அது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் செய்வேன் என்ற அந்த உறுதி மனப்பான்மை நமக்கு தேவை. கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும், நான் கட்டுப்படுகின்றேன். இறைவனுடைய கட்டளை இதுதான் என்று சொன்னால் நான் பொறுத்துக் கொள்வேன் என்ற அந்த பொறுமை மனிதர்களுக்கு வேண்டும். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தந்தது. எரியும் நெருப்பில் தூக்கி எறிந்த பொழுது என்னுடைய ரப்பு காப்பாற்றுவான் என்ற அந்த வலிமையான உறுதி இருக்கிறதே, அந்த உறுதி நமக்கு வேண்டும். எவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் படைத்த ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அழகிய வரலாறு தரக்கூடிய பாடம். அப்ப உபதேசம் என்பது கேட்டுவிட்டு செல்வதற்கல்ல, நம்முடைய உள்ளத்தில் ஏந்தி அது உணர்வுகளாக வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு. இன்றைக்கு மௌலிதுக்கு எதிராக இன்றைக்கு பிரச்சாரத்தை செய்கின்றன. என்ன காரணம்? படைத்த இறைவனை வணங்க வேண்டிய ஒரு இடத்தில் அவனுடைய தூதரை புகழ்ந்து இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கையேந்தி கேட்கக்கூடிய நிலை இன்றைக்கு பள்ளிவாசல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. அதையெல்லாம் பிரச்சாரம் செய்கிறோமே, அது நம்மளவில் வைத்துக் கொள்வதற்கா? கிடையாது. பிறருக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கு இணை வைக்கக்கூடிய பல குடும்பங்கள் தயாராகி இருக்கிறார்கள். வரதட்சணை வாங்காத பல குடும்பங்கள் உருவாகி இருக்கிறார்கள். பல சுன்னத் ஜமாத்தர்கள் நாங்கள் வரதட்சணை வாங்கினால் திருமணம் செய்ய மாட்டோம், ஆடம்பர திருமணங்களுக்கு நாங்கள் தப்தர் தரமாட்டோம் என்று போர்டுகளில் எழுதுகிறார்களே. என்ன காரணம் தெரியுமா? நான் செய்த பிரச்சாரம் தான் காரணம். ஏதோ சும்மாலாம் நம்ம இந்த செயல் திட்டத்தை எடுக்கவில்லை. ஒவ்வொரு மீதும் இது சுமத்தப்பட்ட பணி. குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்படி ஒரு கூட்டமாக நாம் இருக்கின்றோம். அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கடைசி மனிதன் இருக்கும் காலமெல்லாம் இந்த பூமிக்கு அழிவே கிடையாதுங்கிறான் ரப்புல் ஆலமீன்.
இந்த பூமியை காப்பாற்றக்கூடிய, அழிவில்லாமல் அதை காப்பாற்றக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான். இந்த பிரச்சாரத்தின் மூலம் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதற்காக தான் நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு நமக்கு நாமே செய்யக்கூடிய உபதேசம் அல்லங்க இது. இந்த உபதேசத்தை ஏற்று நம்முடைய பகுதிகளில் நம்மால் என்ற நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் அழைத்து இந்த பிரச்சாரத்தை செய்யுங்கள். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏகத்துவவாதிகளாக மாறி இருக்கின்றோமே. அந்த மாற்றத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செயல் திட்டம். எனவே எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.